ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய அப்டேட்டோட வந்திருக்கேன். என்னென்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் 2026 பற்றி தான் பேச போகிறோம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் படிக்கணும்னு நிறைய மாணவர்கள் ஆசைப்பட்றாங்க. அதுக்கு தானே பயாலஜி குரூப் எடுத்து படிக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, மெடிக்கல் படிக்கணும்னு நீட் எழுதியே ஆகும். சரி, நீட் எழுதி அதை பாஸ் ஆகி போனால் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டில் தானே ஃபீஸ் கம்மி. சரி, ப்ரைவேட்டில் போனால் லட்சமாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பெரிய பிரச்சனையும் இருக்குது. அண்ட் நீட்டில் குவாலிஃபை பண்ணுறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு எல்லாத்துக்கும் இப்போது. அண்ட் நீட்டும் கிடையாது. அண்ட் ஒரு வேளை நமக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங், துணை மருத்துவம் கலந்தாய்வு, கண்டிப்பாக அது மூலயமா நமக்கு வந்து துணை மருத்துவத்தில் போய் படிக்கலாம். ஸோ நிறைய அலைடு கோர்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது. சரிங்களா, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும், இந்த கவுன்சிலிங் மூலிமா போனால் என்ன ஃபீஸ் வரும், ப்ரைவேட் காலேஜ்லையும் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் டீட்டெயில்டாக என்ன எப்படி கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும், சீட் மேட்ரிக்ஸ் என்ன, கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, இப்படி எல்லா விஷயமும் நம்ம பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் பயாலஜி குரூப் எடுத்திருக்கீங்களோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் குரூப் எடுத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பயாலஜி குரூப்புக்காரங்க தானே இது பார்ப்பீங்க, அதுக்காக சொன்னேன். பியூர் சயின்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தால் பிரச்சனையே கிடையாது, நமக்கு எலிஜிபிள். ஓகேவா? அப்போது எப்படி கட் ஆஃப் பார்க்கணும்? இதில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் போகணுன்னா நல்லா கேட்டுக்கோ. நீ ப்ரைவேட்டாகவும் போய் சேர்ந்துக்கலாம், ஆனால் லட்சமாக போய் கொடுக்கணும்ல. லட்சமாக பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கே மினிமம் பெரிய பெரிய காலேஜில் 3 to 4 lakhs கேட்குறாங்க. டொனேஷன் அது பயங்கரமாக கேட்குறாங்க. ஃபீஸு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 3 lakhs கேட்குறாங்க. இதில் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் சேர்த்தனா போயிடும். ஸோ ஏதோ ஒரு மொக்க காலேஜில் படிக்கணும்னா அதுக்கே 1.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. நான் சொல்கிறது பிஎஸ்சி நர்சிங்கே. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, லட்சமாக செலவு பண்ணுறது ரெடினா நீங்கள் ப்ரைவேட்டில் போய் சேருங்க, அது உங்களோட இஷ்டம். அண்ட் கவுன்சிலிங் மூலமாக போனோன்னா கட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க, அதான் உண்மையான விஷயம். ஏன்னா சீட் ரொம்ப கம்மி. அதை பற்றிலாம் பேசுவோம். சரிங்களா? சரி, எலிஜிபிலிட்டி என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும். அந்த கட் ஆஃப் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் /2, பயாலஜியில் அப்படியே எடுத்துக்கணும் 100க்கு. ஓகேவா? அப்போ 200க்கு வந்துடும். என்ன கட் ஆஃபோ அது. அண்ட் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பியூர் சயின்ஸு இது எல்லாமே /2 போட்டிங்கன்னா 200க்கு வந்துடும். எல்லாமே 50-50. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்க்கு என்ன சார் இங்கே வேலை அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு இந்த 3 கோர்ஸ் மட்டும் எடுத்து படிச்சுக்கலாம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலிமா. அதாவது என்னென்ன கோர்ஸ்னால், B.Pharm, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அண்ட் BASLP அப்படின்னா என்ன, பேச்சுலர் ஆஃப் ஆடியோ ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ். சரியா? ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் இந்த கோர்ஸும் படிக்கலாம். ஆப்டிமெட்ரி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டிமெட்ரி இதுவுமே நீங்கள் வந்து எடுத்து படிச்சுக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தால் கூட, பயாலஜி இல்லைன்னா கூட. அண்ட் எக்ஸப்ட் ஆல் B.Pharm, BSLP, ஆப்டிமெட்ரி இதை தவிர எல்லா கோர்ஸுமே இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கிறவங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், அதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ பிஎஸ்சி அதாவது மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்தவங்க இந்த 3 தான் எடுக்க முடியும். ஓகே, சரி. இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு. ஓகேவா? என்னெல்லாம் இருக்கணும், எப்படி கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. 19 டிகிரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கவுன்சிலிங்கில். இந்த 19 டிகிரி கோர்சஸும் நமக்கு வந்து எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்கலாம் கவுன்சிலிங்கில். இந்த 19 டிகிரி கோர்சஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிஎஸ்சி நர்சிங், B.Pharm, பிபிடி ஃபிசியோதெரபி. சார், பிபிடியும் பிஓடியும் நீட் இருந்தால் தான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அது வந்து இப்போ கிடையாது. நீட்டெல்லாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. டேரெக்டாக கவுன்சிலிங் மூலமாக போய்க்கலாம், இல்லை ப்ரைவேட்டாகவும் சேர்ந்துக்கலாம். பிபிடி, BSLP, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெராபி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, இதெல்லாம் அருமையான கோர்ஸ். சரியா? பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீஷியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெராபி, ஆப்டிமெட்ரி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டிமெட்ரி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷன் தெராபி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். சிலது வந்து 3 வருஷம் இருக்கும், சில கோர்சஸ் வந்து 4 வருஷம் இருக்கும், சில கோர்ஸ் 5 வருஷம் இருக்கும். எல்லா கோர்ஸுக்குமே லாஸ்ட் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் மஸ்ட்டு. சரியா? இன்டர்ன்ஷிப்னா என்ன, நீ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலேஜில் படிப்பில்லை, அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கும்ல, அங்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக உனக்கு வந்து கற்றுக்கலாம், பேசிக்ஸ்லேருந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கற்றுக்க கொடுப்பாங்க. இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அதை வச்சு நம்ம வேலைக்கு எப்படியாவது போயிடலாம். அதனால தான் சொல்கிறேன், பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, அண்ட் என்றைக்குமே அழியாத கோர்ஸு. ஹாஸ்பிட்டல் என்றைக்குமே அழியாது, ஹெல்த் கேருங்கிறது என்றைக்குமே இருக்கும். கண்டிப்பாக பேராமெடிக்கல் எடுக்கிறதுக்கு 100க்கு 100 விருப்பப்பட்டு எடுக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை வராது, வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ நல்ல சம்பளமும் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இந்த வந்து இதில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தபடியாக இப்போது கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகணும் சார், பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வழியாக போகணும் அப்படின்னா என்ன சார் பண்ண, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் இன்னும் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது, பட் இன்னும் அப்டேட் ஆகலை. நமக்கு மே 23 தான் வந்து நமக்கு அப்டேட் வரும். சரியா? கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னா மே 23 தான் நமக்கு வந்து அப்டேட் வரும் எப்பவுமே. இல்லைனா மே லாஸ்ட் வீக் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் மே 23. அந்த அந்த லாஸ்ட் வாரம் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஒரு மாதம் உங்களுக்கு டைம் தருவாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு, ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு. எல்லாமே ஆன்லைன் தான். கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3லே போன வருஷம் முடிஞ்சு போச்சு சீட்டு. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 3, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. அதுக்கு முந்தின வருஷம் வந்து மாப்பப் ரவுண்டு, ரீஆட்மெண்ட் ரவுண்டு நடக்கும். அதாவது மிச்சமான சீட்டு வந்து ரீஆட்மெண்ட்டுங்கிற ஒரு கவுன்சிலிங் வச்சு கொடுத்துருவாங்க. ஓகேவா? மிச்சமான சீட்டில் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. கவர்மெண்ட்லலாம் முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கவர்மெண்ட் முடிஞ்சு போயிடும். செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு வரும்போது ப்ரைவேட் கல்லூரிகள் இருக்கும். அது முடியாத பட்சத்துக்கு ரீஆட்மெண்ட் கவுன்சிலிங்கில் நம்ம என்ன பண்ணிடுவாங்க, ஃபில் பண்ணிடுவாங்க வேக்கன்சி இருந்தால். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கோட ஷார்ட் ப்ராசஸ். ஸோ இது வந்து எப்போ முடிஞ்சு எப்போ நடக்கும்னா மே கடைசி வாரம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் ஒரு மாதம் டைம் தருவாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எப்படியும் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிருங்க முடிகிறதுக்கு. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி தான் பல பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் போகிறோம் அப்ளை பண்ணுவான், நீட் போகிறோம் அப்ளை பண்ணுவான். ஸோ நீங்களுமே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம், வந்து தப்பு இல்லை. இப்போது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி வைஸ் தான் இது பிரிக்கிறாங்க. அப்போது இப்போ கவுன்சிலிங் போகணுன்னா கட் ஆஃப் முக்கியம், கட் ஆஃபு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் முக்கியம், ரேங்க்கு தான் முக்கியம். இந்த ரேங்க்கை வச்சு எப்படி கவுன்சிலிங் உங்களுக்கு சீட்டு அலோகேட் ஆகுன்னா இந்த கேட்டகரி வைஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு 100 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோர்ஸில், ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸில் 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100ல் 31% ஓப்பன் கேட்டகிரிக்கு. சரிங்களா? ஓப்பன் கேட்டகிரினா கம்யூனிட்டியே கிடையாது. சரிங்களா? பொதுவான கேட்டகிரி. பேக்வேர்டு கிளாஸ் பிசிக்கு வந்து 30% சீட், அதாவது 30 சீட் அப்படின்னு வச்சுக்கலாம். 100ல் 30. எம்பிசிக்கு வந்து 20%, ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு எஸ்சிக்கு வந்து 18%, எஸ்டிக்கு வந்து 1%, பிசிஎம்முக்கு இங்கே தனியாக போட்டிருக்காங்க 3.5%. ஓகே, இடஒதுக்கீடு பண்ணுறாங்க. இப்போ ஒரு கிளாஸில் 4 சீட்டோ 3 சீட்டோ பிசிஎம்முக்கு கிடைக்கும், ஒரு கிளாஸில் எஸ்டிக்கு 1 சீட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு கோர்ஸில். ஓகே, இப்படி வந்து சீட் மேட்ரிக்ஸ் பிரித்து நம்ம கொடுத்துருவாங்க. கவுன்சிலிங்கில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எல்லாமே ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுக்கணும். இதுதான் மேட்ரு. இப்போது இதுக்கு என்ன சார் ஃபீஸ் ஆகும், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல, அதை நம்ம தீர்த்துருவோம். சரி, இப்போ கவர்மெண்ட்டில் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு கவுன்சிலிங் போடுவீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு சீட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது கவர்மெண்ட்டில் எவ்வளோ சீட் இருக்குன்னா 3100 சீட்டு தான் இருக்குங்க. இதுதான் உண்மை. மொத்தமாகவே அந்த 19 டிகிரி கோர்சஸ்க்குமே சேர்த்து 3100 சீட்டு தான் இருக்குது, எல்லா காலேஜிலும் சேர்த்தி. காலேஜும் கம்மி தான். ஸோ அப்போது எல்லா ஊர்லேயும் ஒரு 2-3 காலேஜ் இருக்குங்க. அதான் ப்ரைவேட்னா நிறையா இருக்குது. ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 30லேருந்து 40க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது எல்லா ஊர்லேயுமே ப்ரைவேட் கல்லூரிகள் அதிகம், ப்ரைவேட் சீட்டும் அதிகம். மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 சீட்டு, கவர்மெண்ட் சீட்டும் சேர்த்தி ப்ரைவேட் சீட்டும் சேர்த்தி. இந்த சீட் மேட்ரிக்ஸ் நான் காட்டுறேன் இப்போ. ஓகேவா? ஸோ அப்போ 22,000 சீட்டில் 3100 சீட்டு கவர்மெண்ட் சீட்டுக்கு எனக்கு எவ்வளோ சார் கட் ஆஃப் தேவைன்னா, நல்லா கேட்டுக்கோ, சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னா, எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 175க்கு மேலே இருந்தால் தான் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு கோர்ஸாவது கிடைக்கும். நீ விருப்பப்பட்ட கோர்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, ஏதோ ஒரு கோர்ஸாவது கிடைக்கும். 175க்கு மேலாவது கம்மியாக இருக்கும். 175 கீழே எஸ்சி, எஸ்டி வேணால் இருக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 165 அபோவது இருக்கணும். 160 அபோவது அட்லீஸ்ட் இருக்கணும். அப்போ தான் கவர்மெண்ட்டில் கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டில் ஃபீஸ் எவ்வளோ, நமக்கு வந்து 5000லேருந்து 10,000 தான். என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ ஹாஸ்டலோடு சேர்த்து நமக்கு வந்து மொத்தமாகவே 25,000 தான் வரும் ஒரு வருஷத்துக்கு. அது கூட வராது. அப்போ 3-4 வருஷம் படிக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ செலவே ஆகாது, ஆயிரக்கணக்கில் தான் செலவாகும். இதுவே ப்ரைவேட் கல்லூரி போய்ட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும். மினிமம் ஒரு சராசரியாக சொல்ல போனால் 1 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் ஆகும். இதை விட தாண்டியும் ஆகும் சில கல்லூரிகளில். பிஹெச்டிலாம் போனீங்கன்னா லட்சக்கணக்கில் வாங்குவாங்க.
அதனால தான் இந்த கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம். கட் ஆஃப் நல்லா வேணும். அண்ட் 175 கீழே இருக்குது சார், 120 வரும், 130 வரும். நாங்களாம் என்ன சார் பண்ணுறது, எங்களுக்கு பேராமெடிக்கல் படிக்கணும் ஆசையாக இருக்குது, ப்ரைவேட்டில் லட்சக்கணக்கில் வரும். நீங்கள் அப்படிலாம் கிடையாது. சில ப்ரைவேட் கல்லூரியில் தான் இவ்வளோ வாங்குறாங்க, சில ப்ரைவேட் கல்லூரியில் ஃபீஸு கம்மியாகவும் இருக்குங்க. அது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போய் அட்மிஷன் போட்டுக்கலாம், நேரடியாகவும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா கவுன்சிலிங் மூலியமாகவும் போட்டுக்கலாம். நேரடியாக போனீங்கன்னா அவங்க சொல்கிற ஃபீஸ் நீங்கள் கட்டியே தான் ஆகணும். கவுன்சிலிங் மூலிமா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீஸ் செட் பண்ணியிருப்பாங்களே, 1.5 லட்சம் 2 லட்சம்னு ஒரு ஃபீஸ் செட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வாங்குவாங்க. நீங்கள் நேரில் போனீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க, இதான் மேட்ரு. ஓகேவா? அப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரைவேட் கல்லூரியில் கண்டிப்பாக இவ்வளோ செலவாகும் இன்டர்ன்ஷிப்பெல்லாம் சேர்த்தி. அதாவது ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் 3-4 வருஷத்துக்குலாம் சேர்த்தும் போது வேறு லெவலில் வரும். அதனால தான் கவர்மெண்ட்டில் கிடைக்குமான்னு பாருங்கள். 120, 125, 130க்குலாம் கிடைக்கும், 3வது ரவுண்ட்லலாம் கிடைக்கும். என்ன பிரச்சனைனா ப்ரைவேட்டில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்கும். நீ பேராமெடிக்கல் தான் படிக்கணும், ஏதோ ஒரு கோர்ஸ் படித்தாலும் போதும், ப்ரைவேட்டில் ஏதோ ஒரு கோர்ஸ் படித்தாலும் போதும்னா ஓகே, கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். ஃபீஸு அவங்க சொல்கிற ஃபீஸ் தான். காலேஜ் வைஸ் 3 பின்ன மாறும். பிஹெச்சிக்கு ஒரு ஃபீஸ்னால் கேஎம்சிஹெச்சுக்கு ஒரு ஃபீஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குன்னா ப்ரைவேட்டில் ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. ஃபீஸ் வேரி ஆகும், காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும், கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் சொல்ல பாருங்கள், 19 டிகிரி கோர்சஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எல்லா கோர்ஸுமே இருக்குது. எஸ்சிஎஸ்ன்னு போட்டுருங்க, அவைலபிலிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ். இது வந்து உங்களுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஸோ இது வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் எதெல்லாம் இருக்குன்னா பிஃபார்ம், பிஎஸ்சி, பிபிடி, அதாவது இருக்குன்னா கவுன்சிலிங்கில் எது வந்து இருக்குது, கவுன்சிலிங்கில் எது வந்து எந்த கோர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இந்த கோர்ஸ் தான். வேறு ஏதாவது கோர்ஸ் வேணால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் போய் சேரணும் ப்ரைவேட்டில். ஆனால் கவர்மெண்ட்டில் எல்லா கோர்ஸும் வச்சுருப்பாங்க. பிபிடி, பிஓடி, அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபி, இமேஜிங் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த 5 கோர்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து மேட்ரு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள், என்ன கட் ஆஃபாக இருந்தாலும். ப்ரைவேட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் ப்ரைவேட்டில் சீட் கிடைக்காம போயிருமா, மேபி பெரிய காலேஜில் கிடைக்காம கூட போகலாம். ஏன்னா வந்து ஒரு பயாலஜி ஈஸியாக தான் வந்துச்சு, இருந்தாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்துச்சு, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், எதாக இருந்தாலும் பொறுத்து. அதுதான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க பேராமெடிக்கல் போகிறவங்க. அண்ட் இப்போ சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். அது பார்த்தா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும், என்னெல்லாம் சீட் இருக்குது அப்படின்னு. இப்போ இது கவர்மெண்ட் பேராமெடிக்கல் இன்ஸ்டியூஷன். ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை 60 சீட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை 60 சீட்டு, மொத்தம் 120 சீட்டு. அதாவது பி ஃபார்முக்கு ஒரு கோர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேட்டகிரி வைஸ் சொல்லலை, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, அது சொல்லலை. அதை வந்து அந்த கவுன்சிலிங் டைமில் வெளிவிடுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம் உங்கள் கேட்டகிரிக்கு எவ்வளோ சீட் இருக்குது, எம்பிசிக்கு எவ்வளோ சீட் இருக்குது, எஸ்சிக்கு எவ்வளோ சீட் இருக்குது, இந்த கோர்ஸில் எஸ்சிக்கு எவ்வளோ சீட் இருக்குது, இந்த கோர்ஸுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எஸ்சிக்கு எவ்வளோ சீட்டு, எம்பிசிக்கு எவ்வளோ சீட்டு தனித்தனியாக போட்டிருப்பாங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை 50 சீட்டு, அதாவது பிஎஸ்சி நர்சிங், 350 சீட் இருக்குது மொத்தமாக. கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் காலேஜ், கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் சிதம்பரம் கடலூர், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ். பி ஹாசல்ப் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 20 சீட் இருக்குது. அடுத்து பிபிடி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹபிலிட்டேஷன் மெடிசின் சென்னை, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி கடலூர் கவர்மெண்ட் காலேஜ் 30 சீட் இருக்குது, 80 சீட் மொத்தம். பிஎஸ்சி ரேடியோகிராஃபியில் பார்த்துக்கோங்க, டோட்டலாக நமக்கு எவ்வளோ அப்படிங்கிற கீழே காட்டுதா. டோட்டலாக வந்து 320 சீட்டு. ரேடியோ தெராப்பியில் வந்து பிஎஸ்சியில் 55 சீட்டு, பர்ஃபியூஷன் தெராப்பியில் 45 சீட்டு. இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ், 125 சீட்டு. அப்போ இந்த கல்லூரியில் ஆப்டிமெட்ரி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டிமெட்ரி எடுக்கிறோன்னா 20 சீட் தான். இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், மெதுவாக பாருங்கள். பிஎஸ்சி கார்டியா டெக்னாலஜிக்கு இவ்வளோ சீட் இருக்குது, 172 சீட் டோட்டலாக. இவ்வளோ காலேஜ் தான் இருக்குது கவர்மெண்ட்டில், இவ்வளோ காலேஜ் தான், இந்தந்த காலேஜில் இந்த கோர்ஸ் வச்சுருப்பாங்க. நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த 3 காலேஜ் தான் இருக்கும், டோட்டலாக 20 சீட்டு. அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் இருக்குது, 205 சீட்டு. அடுத்து பாருங்கள், ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி நிறைய காலேஜ் இருக்குது, 320 சீட்டு. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 130 சீட்டு. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இதுவும் நிறையா காலேஜில் இருக்குது, 250 சீட்டு. பிஓடி வந்து பார்த்திங்கன்னா கம்மியான காலேஜ் தான் இருக்குது. அண்ட் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டெக்னாலஜி 230 சீட்டு. மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி வந்து 240 சீட்டு. ரெஸ்பிரேட்டரி தெராப்பி வந்து பார்த்திங்கன்னா 158 சீட்டு. அதுக்கப்புறம் நர்சிங் டென்டேட்டிவ் காலேஜ் டீட்டெயில்ஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கல்லூரிகள், இதெல்லாம் ப்ரைவேட் கல்லூரிகள். இப்போ கவர்மெண்ட் கல்லூரியெலாம் சொல்லிட்டேன், நீங்கள் ப்ரைவேட் கல்லூரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப்பில். ஆனால் எது நல்ல கல்லூரின்னு பார்த்து சேர்ந்துக்கோங்க. ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் சேரணும்.
கவர்மெண்ட்டில் ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும் எஜுகேஷன். ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்க புவராக தானே இருக்கும் அப்படிலாம் கிடையாது. பேஷண்ட்ஸ் நிறையா வருவாங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும், நிறைய கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டில் வந்து ஃபீஸும் கம்மி. ஸோ எப்படியாவது கவர்மெண்ட்டில் போக பாருங்கள், கிடைக்கலனா ப்ரைவேட்டில் நீங்கள் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீஸ் வேரி ஆகும், கம்மி ஃபீஸுக்கும் காலேஜ் இருக்குது, அதிக ஃபீஸுக்கும் காலேஜ் இருக்குது. ஒருவேளை கவுன்சிலிங்கே வேண்டாம், நான் கட் ஆஃபே அவ்வளோ எடுக்க மாட்டேன், நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வர காலங்களில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி அப்பப்போ டீட்டெயில் அப்பப்போ சொல்லுவேன். அண்ட் கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் நம்ம இதுலேருந்து வரும், நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படி நிறைய பேருக்கு தெரியாது என்ன கோர்ஸ் இருக்குன்னு. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.